எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டைல்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ண வந்திருக்கோம். நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இது, பார்ட் 2. நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைல்ஸ் பார்க்க வர்றதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் லஞ்சோட கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம வந்து கொங்கு மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டோம் ஈரோட்டில். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஈரோடு பக்கம் போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டைல்ஸ் வாங்கலாம் இல்லைங்க, கன்ஃபார்ம் பண்ணுறோம். இன்றைக்கி பைசா கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் டெலிவரி பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும். பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி லேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ டைமுக்குள்ளே நம்ம, அதாவது ஹவுஸ் வார்மிங் வந்து ஜூனில் வைக்கலான் இருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆல்ரெடி வந்து கொரோனானால லேட் ஆகிடுச்சு, லேபர்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ இன்னும் நம்ம லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுறோம். எனக்கு வெளியில் வந்து காரிடாரில் போடுற டைல்ஸ் வந்து பிடிக்காமல் இருந்ததுங்க. லாஸ்ட் டைம் பிடிக்காமல் இந்த சென்ஸ் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ரெண்டாவது கிச்சன் வாலில் போடுற டைல்ஸு, இது 2 தான் நம்ம மெயினாக பார்க்கணும். மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்த டைல்ஸ் தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீஸு. இந்த பீஸு அதுக்கப்புறம் சுற்றிலும் இருக்க டைல்ஸ்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. இந்த பீஸ் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் இந்த செட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுற்றி இருக்க பீஸ் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டு 42 ரூபா. இது பார்த்திங்கன்னா ஒரு காலை பாருங்கள். இது ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க இந்த டைல்ஸு, சேம் இதே டைல்ஸு. இதுவுமே பீஸ் கணக்கு தாங்க. இது வந்து ஸ்கொயர் ஃபீட், அதை சுற்றி இருக்கிறது வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. இப்போ மேலே போயிட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் நம்ம ஃப்ளோர் டைல்ஸு. இருந்தாலும் நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்ல போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதுதான் நமக்கு டைல்ஸ் வேணும் அப்படின்னா ஃபைனலாக வந்து அவங்க எம்ப்ளாயி ஒருத்தர் நம்ம கூடயே வருவாங்க. எந்தெந்த டைல்ஸ் வேணும்னு சொன்னோம்னா அவங்க ஸ்கேன் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு போய் பே பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காமிக்கணும். அவங்க நம்ம கூட வந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ யாராவது போனீங்க அப்படின்னா நீங்கள் கூப்பிடுங்க, அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க கூடயே வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி என்னென்ன ஃபைனலாக என்னென்ன பில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் டெக்ஸ்சர் கிடையாது, கிளாஸி. பட் அந்த ஃபினிஷ் வந்து டெக்ஸ்சர் மாதிரி தெரியும். அந்த கிரைன்ஸ் இருக்குது இதில் கீழே. இதெல்லாம் பாருங்கள், நிறைய கிரைன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இது வேண்டாம். அது இல்லாமல் பெரிய பட்ஜெட்டு 108 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் செம்ம கிளாஸியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். இந்த மாதிரி டைல்ஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் கிளாஸியாவோ ரொம்ப வந்து வழுக்கிற மாதிரி டைல்ஸ் நான் பார்க்கவே இல்லை. இது வந்து 55 வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அடுத்து இந்த டைல் பாருங்கள், இது 55 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இது பாருங்கள், ஆக்சுவலி இந்த டைல் நல்லாயிருக்கு, பட் ரொம்ப கிளாஸியாக இருக்குது. கிளாஸியாக இருக்கனால அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். பட் வந்து எனக்கு பிடிக்காததுக்கு 2 ரீசன் பார்த்திங்கன்னா, ஒன்று ஸ்லிப் ஆகும், குழந்தைங்க பெரியவங்களாக இருக்கும், நமக்குமே ஸ்லிப் ஆகும். ஸோ அதனால் வேண்டாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். இதில் பாருங்கள், இதுலேயே பாருங்கள், அந்த லைட் எல்லாமே தெரியுது. நான் நடந்தேன்னா என்னோட ஷேடோ தெரியும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலி. ஸோ ஷேடோ தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேட்டுக்கு போயிட்டேன். ஸோ மேட்டில் போகிறனால அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வழுக்காதுங்க அந்த அளவுக்கு. நம்ம தொடச்சி விட்டுருந்தோம்னாலுமே அந்தளவுக்கு வழுக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இதெல்லாம் விட பைசா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே மேட்டு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே சூப்பர் அல்ட்ரா கிளாஸி. இங்கே பாருங்கள். அதே மாதிரி அதோடய ப்ரைஸஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டைம் வந்து நான் நிறைய டீட்டெயில்டாக எடுக்கல. நான் அதிகமாக எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே போடுற ஃப்ளோர் டைல்ஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா வுட் ஃபினிஷு ஃப்ளோர் டைல்ஸ் தாங்க. வுட் ஃபினிஷ் போடலான்னு கூட எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஹோட்டல்ஸ்லாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போனோன்னா அங்கே ரெசார்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் வந்துட்டு நான் வாங்கலை, ஏன்னா பிரைட்டாக இருக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அதனால் வாங்கலைங்க. நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம். இந்த க்ரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அகெயின் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. பட் யூஸ்வலாக க்ரே வந்து லைட்டை வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியல, நான் வந்து ஷியூராக தெரியாமல் அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. இது பாருங்கள், மேலேருந்து ஓவர்வியூ காமிக்கிறேன். கீழே தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் டைலு, பாத்ரூம் டைலு எல்லாமே இருக்குது. மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோர் டைல் தான் இருக்குது. நான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பு, வாலு அந்த மாதிரி போடுறது. கவுண்டர் டாப் இல்லை, வாலு. நான் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு இங்கேயே தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், மேலே தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ளோர் டைல் ஒன்று தான் நான் வந்துட்டு கிச்சன் வால் கோட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஒயிட் எடுத்திருக்கேன். ஃபுல் ஒயிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்துட்டு ஹைலைட்டர்ஸ் மாதிரி நான் தேடினேன், எனக்கு ஹைலைட்டர் கிடைக்கல, அதனால் நான் ஒயிட் எடுத்துட்டேன். ஒயிட் வந்து நம்ம எந்த மாதிரி கிச்சன் போட்டாலும் அதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிரரு. சிங்கிள் பீஸோட ரேட் நான் காமிக்கிறேன் பாருங்கள், 4200 ரூபா.
வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். பட் நான் வாங்குற ஐடியாவில், பிகாஸ் இது வந்து பிளைன் மிரர் தான். இதில் வந்துட்டு எல்இடியோ இல்லை வந்துட்டு ப்ளூடூத் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. மேபி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே வந்துட்டு அந்த ஆப்ஷன்லாம் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து 4000 5000 வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஐடியா இல்லை. மேபி அட்வான்ஸ்டாக எல்இடி ப்ளூடூத் இருந்தால் நம்ம வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா பைப்பு, பாத்ரூம் அக்சசரிஸ் எல்லாமே நாங்கள் இங்கேயே வாங்கிட்டோம். டாய்லெட் அக்சசரிஸு, டாய்லெட் சீட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேயே வாங்கிட்டோம். 3 டாய்லெட் சீட்டு, அதில் 2 ஒரு மாதிரி வாங்கியிருக்கோம் ஒரு ப்ராண்டில், இன்னும் 1 வந்து வேறு ப்ராண்டில் வாங்கியிருக்கோம், ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக. மீதி 2 ஒரு ப்ராண்டில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் மொத்தம் 3 டாய்லெட் தான். எல்லாமே வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் தான், நார்மல் இந்தியன் டாய்லெட் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இங்கேயே வாங்கிட்டோம். தேவையான அக்சசரிஸ் எல்லாமே ப்ரைஸ் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ப்ளஸ் வந்து இது எல்லாமே பிராண்டடு, ப்ளஸ் ஆஃபர்லேயும் இருந்தது. ஸோ நம்ம மறுபடியும் இதுக்கு தனியாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கிட்டோம். பட் கிச்சனுக்கு மட்டும் இன்னும் வாங்கலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரயில்வேஸில் யூஸ் பண்ணுற டாய்லெட் இருக்கு இல்லையா, இது ஃப்ளைட்லேயும் அதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து புஷ் பண்ணால் டாய்லெட் வந்து அப்படியே க்ளீன் ஆகிற மாதிரி. மோஸ்ட்லி வந்துட்டு டாய்லெட் வந்து வாட்டர் யூஸ் பண்ணாமல் ஏரில் க்ளீன் ஆகிற மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதாவது வந்து வேக்யூம் க்ளீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடல்ஸ் அது. அடுத்து பார்த்திங்கன்னா இது கெரோவிட்டோட ப்ராண்ட் தான் நாங்கள் வாங்கினோம். கெரோவிட் கரெக்டாக தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதெல்லாம் வால் மவுண்ட்டு. நம்ம வந்துட்டு ஷியோராக வால் மவுண்ட் வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருந்தோம். வால் மவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. நம்ம சப்போஸ் எதுவும் ப்ராப்ளம், நம்ம ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் ப்ரெசென்ட்டில் நம்ம வாங்கினோன்னா நல்லா தான் இருந்திருக்கும். வால் மவுண்ட்டு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா கிரானைட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்டு. வெளியில் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி, போர்ட்டிகோ ஸ்பேஸில் போடலாம், இல்லை அப்படின்னா மொட்டை மாடியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா 10,900 ரூபாய். இது வந்து 12,800 எப்போவுமே ஃபுல் பிளாக் தான் ரேட் அதிகமாக இருக்குது. அதுலேயே கொஞ்சம் கிரைன்ஸ் வந்து வேறு கலர் இருக்காது, கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆரின் அதில் ஒட்டி இந்த ஸ்டிக்கர் எழுத்து விட்டான். இது பார்த்திங்கன்னா ஒரு டீ பைப் மாதிரி. நான் வந்துட்டு ஒரு கார்டன் செட்டப் மாதிரி பண்ணலாம், வெளியில் இல்லை மாடியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கு இது பார்த்திங்கன்னா ப்ளைன் பெஞ்சு. இது வந்து 7,900 ரூபாய். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரானைட் தான் வீட்டுக்கு வெளியில் போடலாம் அப்படின்னு இருக்கோம் போர்ட்டிக்கோவில். ஸோ கிரானைட் வந்து இங்கே கிடையாது. ஸோ அது நம்ம வெளியில் தான் வாங்கணும். இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ண இது கூட இவங்க சேல் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் நம்ம செய்யணும். ஏன்னா கேக் வீடியோஸ்க்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, மேலே வந்து கிரானைட் போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே காம்பேக்டாக கரெக்டாக இருக்கும் இந்த சைஸ்ன்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒன்று செய்யலான்னு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ், ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் இருக்கிறதா ஸ்டோரேஜ், ரைட்டில் இருக்கிறது அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹால்வே தான். பட் அதுவே அவ்வளோ ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க. நம்ம எந்த இது கேட்டாலுமே அவங்க தர்றாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் ப்ரைஸ் பாருங்கள், 4,150 ரூபா. இந்த மாதிரி ஒரு செக்கு வாங்கணும்னு ஆசை. ஸோ இதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லை வந்து சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன், ரொம்ப பெருசு வாங்க வேணாம். ஏன்னா நான், ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் குட்டி தான். ஸோ எங்கள் 3 பேருக்கு இது வந்து ரொம்பவே தாராளமாக இருக்கும், அதனால் வாங்கலை. அடுத்து வந்து இதே மாதிரி இதுவும் வந்து சின்னதாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மியும், வீடு அப்படின்னாவே அம்மி, ஆட்டுக்கல் அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இது ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. பெஸ்டல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டிக்கு போடுற டோருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன்ஸு. நம்ம வந்து வெளியில் வந்துட்டு எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி எலிவேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அது வந்து ப்ரைஸ் அதிகம். நம்ம வந்து கொஞ்சம் இடத்துக்கு தான் போடுவோம், அதனால் எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் போர்ட்டிகோ ஸ்பேஸில் கூட இந்த மாதிரி போடுறாங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கார்டன் மாதிரி ஏதாவது செட் பண்ணுறோம், இல்லை மாடியில் பால்கனியில் ஏதாவது செட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸில் போட்டால் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. அதனால் எங்கள் அண்ணா வாங்கி தர மாட்டேன்னு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இது பாருங்கள் ஒரு பீஸு. இதுவும் வந்து நான் ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். 2,400 ரூபா. நான் போனேன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 11,900 ரூபா அந்த பீஸு. 11,900, ஜஸ்ட் 11,000. இதுவும் அதே ப்ரைஸுங்க, ஜஸ்ட் 11,900. இந்த ஒரு பீஸு செம கிளாஸியாக இருக்குது. இந்த 3 பீஸுமே சேம் ப்ரைஸ். அடுத்து வந்து புத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா 2,400, ரொம்ப சீப்பாக இருக்கார் புத்தர். ஏன்னா அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்சர் வேறு, அதுவும் இல்லாமல் கலர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணல. ஸோ அதனால் ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது பாருங்கள், 42 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டு. ஹைலைட்டரும் 42 ரூபா. இதெல்லாம் வந்து பாத்ரூம் டைல்ஸு. இங்கே பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்துருந்தோமோ அதே தான். இங்கே பாருங்கள்,
இந்த டிசைன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் இதை உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் காமிக்கல. இப்போ கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மல், அவுடேட்டட்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வீட்டிலலாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி வேண்டாம், கச்ச கச்சன்னு பூ போட்ட மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் இதை நான் வந்து பார்க்கவே இல்லை இந்த செக்ஷனு. இப்போ வந்து பில்லிங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணா, அந்த டைமில் நான் உங்களுக்கு இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெளியிலேயே வந்துட்டு நம்ம எல்லாமே பேசி, நம்ம கூடயே வர்றாரு இல்லையா, அவர் வந்து எல்லாமே பேசி இவ்வளோ பைசா என்ன பட்ஜெட் எல்லாமே சொல்லிடுவார். அதுக்கு மேலே நம்ம உள்ளே வந்து தனியாக பே பண்ணணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த டைல்ஸ் எவ்வளோ நீட்டாக அலைன் ஆகிருக்கு பார்த்திங்களா, அந்த லைன் வந்து கொஞ்சம் கூட மாறாமல். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஸ்பேசர் வச்சு ஒட்டியிருக்காங்க. ஸ்பேசர்னால் இந்த 4 கார்னருக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பீஸ் ஒன்று வைப்பாங்க, அதை வச்சு அலைன் பண்ணி ஒட்டுவாங்க. அந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு வந்து இந்த லைன் வந்து அப்படி நீட்டாக இருக்கும். பட் நம்ம ஊர் சைட்லலாம் வந்து என்ன மாதிரி ஒட்டுவாங்கன்னு தெரியல, ஸ்பேஸர் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ நம்ம ஊரில் வந்து இது வச்சு ஒட்டுறது கொஞ்சம் டவுட்டு தான். அப்படியே ஒட்டினாலும் ப்ரைஸ் அதிகமாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த புத்தர் இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பேஸ் எங்கேயாவது இருந்ததுன்னா இது ஒன்று வாங்கி ஒட்டலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஆல்ரெடி வந்து பால்கனியில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஃபவுண்டைன் வச்சு புத்தா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2400 ரூபா. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தா எல்லா புத்தரோட ரேட்டுமே 2400 ரூபா தான் இருந்தது. இது வந்து 42 per square feet நான் சுற்றியில் இருக்க டைல்ஸு. இங்கே பாருங்கள், இது பார்க்கும்போதே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். பார்ப்போம். 2442 ரூபா per square feet. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க, டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்னா ஸ்பேஸர் வச்சு ஒட்டுவாங்களான்னு கேட்டுக்கோங்க உங்கள் ஊரில். அப்படி உங்கள் ஊர் சைடில் ஒட்டுவாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, ரொம்பவே நீட்டாக இருக்கும். வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஷாப்பிங் வந்திருக்கோங்க, போத்தீஸ் தான் வந்திருக்கோம். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம கொஞ்சம் சாரீஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாரீஸ் மேலே ஒரு க்ரேஸ் வந்திருக்கு. அதுவும் வந்து சில்வர் ஜரினா எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ நான் வந்து எனக்கு மட்டும் எப்போ ஷாப்பிங் பண்ணாலும் எனக்கு மட்டும் பண்ணி பழக்கமே இல்லை. நான் எனக்கு வாங்கினேன், எங்கள் அண்ணிக்கும் வாங்குவேன். அதனால் எங்கள் அண்ணி 2 பேருக்கு எனக்கு, ஸோ 3 சாரீ வாங்கலான் இருக்கேன். நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே ப்ரைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. இந்த கலர் காம்பவும் நல்லாயிருக்கு பாருங்கள், வெந்தய கலரு நல்ல ரோஸ் கலர் உள்ள சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த சில்வர் ஜரி தான் ஆப் பண்ணுவாங்க போல இருக்கிறதுனால நிறைய சில்வர் ஜரி தான் இருந்தது. உள்ளே போனோடனே எங்கள் அன்றைக்கி இதுதான் பட்டுச்சு. நாங்கள் இருக்கவங்கள்ட்ட கூட கேட்டேன், இது நிறைய மூவிங்கில் இருக்கா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இது நல்ல மூவிங்கில் இருக்குது, எல்லாருமே வந்துட்டு இந்த சில்வர் ஜரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போது அப்படின்னு சொன்னாங்க. மேபி நல்ல ட்ரெண்டில் இருக்கும் பண்ணுறக்கு. நான் அங்கே காமிக்கிற சாரீஸ்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா அங்கே இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பட்டு சாரீ. ஆக்சுவலி இதே மாதிரி கலரில் தான் நான் வந்து லாஸ்ட் டைம் சேலம் வந்திருந்தப்போ நான் வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆல்மோஸ்ட்டு சேம் தான் இருந்தது. பட் வந்துட்டு அங்கே வாங்கினது நல்லா காட்டன் சாரீ மாதிரி இருந்துச்சு. பட்டு சாரீ ஃபீலே வரல எனக்கு. நான் ஏன் தான் வாங்கணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த சாரீ கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ளூ வித் ஃப்ளார்ஸ் அண்ட் க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீ தான் நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இதுவுமே நல்லாயிருக்கு. இப்போது அந்த அண்ணா ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு போத்தீஸில். சாரீ இல்லை, பட்டு சாரீ இல்லை, மற்ற ட்ரெஸ்ஸஸ். நான் பார்த்திங்கன்னா ஒரு சோலி ஒன்று வாங்கலான் இருந்தேன் என்னோடய கசினுக்கு. பட் வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்தது, அதனால் வாங்கலை. சோலின்னு சொல்ல முடியாது, ஹாஃப் சாரீ மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ப்ரைடெல்லாம் போடுவாங்க இல்லையா, நம்ம வந்து ப்ரைடுக்கு துணை பொண்ணு மாதிரி ஒன்று வாங்கலாம். ஏன்னா ப்ரைடில் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், நம்ம இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, அதனால் நான் வாங்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்மளோட ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 சாரீ வாங்கியிருக்கோம். அதெல்லாம் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹைவேலேயே வந்து அடையார் ஆனந்த பவன் இப்போ தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்த பிரான்ச்சு. இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ரைட் சைடில் ஒன்று இருக்காமா, அது ரொம்ப நாளாக இருக்காமா. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதான். இது பார்த்திங்கன்னா ராஜபாளையம் வடைன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நார்மல் மசாலா போண்டா இல்லை வெங்காயம் போண்டா மாதிரி தான் இருந்தது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் வந்து அவங்க ராஜபாளையம் வடை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆரியன் பார்த்திங்கன்னா துளிங்கூட சாப்பிடல, ஆனால் செம்ம சேட்டை. அங்கே இங்கே அதை பண்ண இதை பண்ணன்னு பண்ணிகிட்டு இருந்தான். பட் அங்கே எதுவுமே க்ரௌட் இல்லை, அதனால சரி அவனும் விளையாண்டுருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். நைட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை, அவனுக்கு பால் மட்டும் வாங்கி ஆற்றி கொடுத்துட்டேன். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10:30 ஆச்சு. நான் பார்த்திங்கன்னா செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தேன். சத்தியமாக அது செஷ்வான் கிடையாது, ரெட் சில்லி ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லணும். ரெட் சில்லி பவுடர் அவ்வளோ ஒரு காரம் தான் இருந்தது, தவிர செஷ்வான் சாஸ் போட்ட மாதிரி தெரியல.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலி வந்துட்டு நான் வந்து காஃபி வாங்கியிருக்கேன். நானும் அண்ணாவும் ஷேர் பண்ணிக்கலான்னு. அப்புறம் பாதாம் பால், இன்னொரு பால் தம்பிக்கு. அம்மா வந்து அவங்க டீ குடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலி நமக்கு எவ்வளோ பில் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ட ஐட்டமுக்கு வந்து ₹504 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 152 வந்து இந்த டீ காஃபி அதுக்கெலாம் மட்டும் வந்தது. இங்கே பாருங்கள், பாதாம் மில்க் அதுன்னு, பொங்கல் இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட பில்லு. ஃபைனலி இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி vlog இதோட முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 கார்லாம் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதனால் வந்துட்டு நம்ம எங்கேயாவது மணி எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி ஒரு 6 செக் போஸ்ட் வந்து எங்களுக்கு செக் போஸ்ட் அங்கங்கே இருந்தது. 6 பிளேஸில் வந்து எங்களுக்கு செக் பண்ணாங்க. நாங்கள் இறங்கல வண்டி விட்டுட்டு, பட் எங்கள் லக்கேஜ் எல்லாமே செக் பண்ணாங்க. விச் இஸ் அ குட் திங். பட் வந்துட்டு ப்ராப்பராக செக் பண்ணல, ஜஸ்ட்டு செக் பண்ணாங்க, ப்ராப்பராக செக் பண்ணலை. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அவ்வளோ சீக்கிரம் நான் வரல. தம்பி நான் எழுந்திரிச்சுன்னா அவனும் எழுந்திரிச்சுக்குவான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா முன்னாடியே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே இறக்கி வச்சுட்டாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லா டைல்ஸுமே வாங்கியாச்சு. பட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கோம், டைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ராவாக எல்லாத்துலேயுமே ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம். நீங்களும் வாங்கும்போது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்லெட் சீட் 3, அதுக்கப்புறம் வந்து பார்க் பெஞ்ச் சொன்னேன் இல்லையா, கிரானைட்டில் அது. அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் ஒட்டுறது கொஞ்சம் அங்கேயே வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கியாவோட காரு, கியா பிராண்டு, இன்னும் 2-3 பிராண்டோட கார் வந்து நாங்கள் வீட்டுக்கே வர வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். அதெல்லாம் தனித்தனி வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டால் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும், எந்த வீடியோவில் எது இருக்குதுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே காய்ஸ், பபாய், டேக் கேர். வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய், டேக் கேர்.